மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற லெசனில் ஃபங்கை, ஆல்கே, ப்ரோட்டோசோவா இதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபங்கை இந்த இதில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்கை ஆர் அ குரூப் ஆஃப் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தட் லேக் குளோரோஃபில். ஃபங்கை அப்படின்றது ஒரு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இதில் என்ன இருக்காதுன்னா குளோரோஃபில் இருக்காது. குளோரோஃபில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா தன்னுடைய ஃபுட்டை தானே சமைச்சிக்கிறதுக்கு பிளான்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில் இல்லையா. ஸோ அது இல்லாத ஒரு உயிரினம் தான் ஃபங்கை. யூகேரியோட்டிக் அப்படின்றது என்னென்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும். நம்ம பாக்டீரியாவுக்கு பார்த்தோம், நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்ப்ரேன் கிடையாதுன்னு பார்த்தோம். ப்ரோகேரியோட்டிக்னு சொல்லும். இங்கே யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் தான் ஃபங்கை. தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்ட்ஸ். எங்கே ரொம்ப இருட்டான ஒரு சூழல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபங்கை ஏற்படும். தே மே பி எய்தர் யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர். யூனிசெல்லுலராகவும் இருக்கும், மல்டிசெல்லுலராகவும் இருக்கும். ஒரே செல்லாலையும் செய்யப்பட்டிருக்கும், பல செல்களாலையும் இந்த ஃபங்கை அமைஞ்சிருக்கும். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, மல்டிசெல்லுலார் எக்ஸாம்பிள் பெனிசிலியம். பென்சிலின் அப்படிங்கிற மெடிசன் எடுக்கக்கூடிய அந்த இதுதான் பெனிசிலியம். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்ன்றது வாழிடம் சொல்கிறோம். எல்லா வகையான வாழிடத்துலையும், மலைப்பகுதியோ காடோ டெசர்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரியான எல்லா ஹேபிடேட்ஸ்லையும் இருக்கக்கூடியது இந்த ஃபங்கை. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை. கிங்டம்ஸ்ன்னு பிரிக்கும் போது எந்த கிங்டம் கீழே இதை கொண்டு வராங்கன்னா ஃபங்கை அப்படிங்கிற ஒரு கிங்டம் கடியில் இதை கொண்டு வராங்க. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால் மைக்காலஜி. ஃபங்கையை பற்றி மட்டுமே ஸ்பெஷலாக எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டடீஸ்க்கு பேர் மைக்காலஜி. சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக். சில ஃபங்கை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு நேக்கடான கண்ணுக்கு ஈஸியாக தெரியும். மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இது மேக்ரோஸ்கோபிக்னும் போது நம்மளோட ஆர்டினரி கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் ஆர்டினரி கண்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஃபங்கை என்னன்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம், காளான்னு சொல்கிறோம். அது நமக்கு மேக்ரோஸ்கோபிக்கான ஒரு ஃபங்கை. There are around 70,000 species of fungi. 70,000 வகையான ஃபங்கை இருக்குது உலகத்தில். Here we will study about yeast, which is a unicellular fungi. இங்கே நம்ம லெசனில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த யூனிசெல்லுலார் ஃபங்கையை பற்றி கொடுத்துருக்காங்க, படிக்கலாம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். அந்த ஈஸ்டுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீலி இன் தி அட்மாஸ்ஃபியர். காற்றுல, அட்மாஸ்ஃபியர் என்னும்போது காற்றுல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காற்றுல ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஈஸ்ட். ஃபங்கை தான் ஈஸ்ட். ஈஸ்ட் க்ரோஸ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா கண்டெய்னிங் சுகர். எந்த வகையான மீடியாவில் இருந்தாலும், எந்த வகையான பொருளாக இருந்தாலும் சரி, அதில் சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸ்ட் வளரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. த செல் இஸ் ஓவாய்ட் இன் ஷேப். ஓவாய்ட்னா அந்த முட்டை ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் சொல்லுமா. ஸோ அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய செல் தான் ஈஸ்ட். கண்டெய்னிங் செல் வால் அண்ட் நியூக்ளியஸ். இதுக்கு செல் வால் இருக்குது. செல் வால்ன்றது வெளியே அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் செல் வால் சொல்கிறோம். அண்ட் நியூக்ளியஸ்ன்றது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அது நியூக்ளியஸ் சொல்கிறோம். த சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலார் அண்ட் ஹேஸ் வாக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ் அண்ட் கிளைகோஜன் அண்ட் ஆயில் குளோபுலஸ். சைட்டோபிளாசம்ன்றது அந்த செல் வாலுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த வெற்றிடம், அது சைட்டோபிளாசம் சொல்கிறோம். அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். அது கிரானுலார். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வேக்யூல் இருக்கும். வேக்யூல்ன்றது ஒரு துளை, ஓட்டை, எம்டி பிளேஸ், அதுதான் வேக்யூல் சொல்கிறோம். ஆர்கனல்ஸ்ன்றது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், மைட்டோகாண்ட்ரியா, கால்கை பாடிஸ் அதெல்லாம் சொல்கிறோமா, அதுதான் ஆர்கனல்ஸ். அண்ட் கிளைகோஜன் அப்படிங்கிறது இருக்குது, அது ஒரு ஆயில் குளோபுலஸ். ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன். இந்த ஈஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இங்கே எய்ட்ஸ்னும் போது ஹெல்ப் பண்ணுறது. ஈஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஜைமேஸ். ஏன் ஃபெர்மெண்டேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம் அதில் இருக்கிறதுனால ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அது யூஸ் ஆகுது. இங்கே ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ மாவெல்லாம் புளிக்கணும், தயிர் புளிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ அது ஃபெர்மெண்டேஷன் எதை வச்சு பண்ணுது அப்படின்னா என்சைம் ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைமை வச்சு தான் அது பண்ணுது. இட் ரெஸ்பயர்ஸ் அனரோபிக்கலி அண்ட் ரீப்ரொடியூசஸ் பை பட்டிங். அதோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னா ஆக்சிஜன் இல்லாத ரெஸ்பிரேஷன் அது பண்ணுது. அனரோபிக்கலி அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரெஸ்பிரேஷன் அது மேற்கொள்ளுது. ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுதுன்னா பட்டிங்ன்றது தன்னுடைய உடம்புலேருந்து அப்படியே தனியாக ஒரு பகுதி மாதிரி வளர்ந்து அது தனியாக பிரிஞ்சு போயிடும். தட் இஸ் பட்டிங். Then algae are very simple
பிளான்ட் லைக் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஏற்கனவே யூகேரியோட்டிக்னா என்னென்னு பார்த்தோம், நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூகேரியோட்டிக் சொல்கிறோம். ஆல்கேன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆல்கே. தே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிடேட்ஸ். எங்கெல்லாம் இந்த ஆல்கே இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கும், இங்கே மாய்ஸ்ட்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸில் வாழிடங்களில் இந்த ஆல்கேவை நம்மளால் பார்க்க முடியும். தே ஆர் ரிச் இன் குளோரோஃபில். இதில் குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். ஃபங்கையில் வந்து குளோரோஃபில் இல்லைன்னு படித்தோம், லேக் குளோரோஃபில்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து ரிச் இன் குளோரோஃபில் பார்க்குறோம். இதில் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. அண்ட் கேன் பி சீன் ஆஸ் தின் ஃபிலிம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். கடல்கள், குளம், ஏரிகள் அந்த மாதிரியான இடங்களில் போய் பார்த்தா அது மேலே அப்படியே பாசி மாதிரி படிஞ்சிருக்கும், க்ரீன் கலரில் தெரியும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஆல்கே. தேர்ஃபோர் தே ஆர் நோன் அஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர். இந்த நீர் பகுதிகளில் மேலே க்ரீனாக தெரியறதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, தண்ணியுடைய பில் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆட்டோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக்னா தன்னுடைய ஃபுட்டை அதே சமைச்சிக்கும். ஏன்னா அதில் குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால தானே சமைச்சிக்கும். அண்ட் தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். எதை வச்சு தன்னுடைய ஃபுட்டை அது சமைச்சிக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் சமைச்சிக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட்டில் குளோரோஃபில் இருக்கும், க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த குளோரோஃபில் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது தன்னோட ஃபுட்டை தானே சன்னுடைய ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சிக்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் ஆல்காலஜி இல்லைனா ஃபைக்காலஜி. ஃபைக்காலஜினாலும் ஆல்காலஜினாலும் ஒன்று தான். ஆல்காவை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடீஸுடைய ஸ்பெஷலாக படிக்கக்கூடிய ஸ்டடீஸ் பேர் வந்து ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 மைக்ரான் டு 50 மீட்டர். அதோடைய சைஸ், இந்த ஆல்கேவுடைய சைஸ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 1 மைக்ரான்லேருந்து 50 மீட்டர் அளவுக்கு அதோடைய சைஸ் வந்து இருக்கும். ஆல்கா மேபி யூனிசெல்லுலர்னா ஒரே ஒரு செய்யால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. அண்ட் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியக்கூடியது. அந்த மாதிரியான ஆல்கேஸும் இருக்குது. இல்லைனா மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஆல்கேவும் இருக்குது. மல்டி செல்லுலர் வந்து பல செல்களால் செய்யப்பட்டிருக்கிறது. மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றது நம்மளுடைய நேக்கட் கண்ணாலேயே அது பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆல்கேவும் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலர் அதுக்குண்டான எக்ஸாம்பிள் வந்து கிளமைடோமோனஸ். மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோபிக் உண்டான எக்ஸாம்பிள் ஆல்கே வந்து சர்காசம் அப்படிங்கிற ஒரு ஆல்கே. யூனிசெல்லுலர் ஆல்கே எக்ஸிபிட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷேப். இந்த யூனிசெல்லுலர் ஆல்கேன்னு ஒன்று படித்தோம் இல்லையா, ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆல்கே. இது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குது. என்னெல்லாம் ஷேப்ஸில் இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது, ராட் ஷேப் இருக்குது, ஸ்பிண்டல் ஷேப் இருக்குது. ஸ்பெரிக்கல்னா ரவுண்டு, ராடுனா நீளமாக இருக்கும், ஸ்பிண்டல்னாலும் அது ஒரு மாதிரி அந்த சுருள் மாதிரி வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். வேறஸ் மல்டி செல்லுலர் ஆல்கே ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். மல்டி செல்லுலர் ஆல்கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் எப்படி அப்படியே சைடில் பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மல்டி செல்லுலர் ஆல்கேஸ் இருக்கும். இந்த செக்ஷன் வில் ஸ்டடி அபவுட் யூனிசெல்லுலர் ஆல்கே கிளமைடோமோனஸ். இங்கே நமக்கு கிளமைடோமோனஸை பற்றி கொடுத்துருக்காங்க. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளமைடோமோனஸ். கிளமைடோமோனஸ் இஸ் அ சிம்பிள் யூனிசெல்லுலர் மொட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. இங்கே மொட்டைல் அப்படின்னா நகரக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ கிளமைடோமோனஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூனிசெல்லுலர் ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. மொட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கஹால். மொட்டைல்னா நகரக்கூடிய, ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடிய ஆல்கே தான் இந்த கிளமைடோமோனஸ். தே ஆர் ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பைரிஃபார்ம் இன் ஷேப். ஓவலாக இருக்கும், முட்டை ஷேப்பில் இருக்கும். ஸ்பெரிக்கல்னால் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், பால் ஷேப்பில் இருக்கும். பைரிஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பியர் ஆப்பிள் மாதிரியே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து பேரிக்காய் சொல்லுவோம், அந்த ஷேப்பில் இருக்கும். த பைரிஃபார்ம் தட் இஸ் பியர் ஷேப், அந்த பேரிக்காய் சொல்லுன்னா அதுதான் பைரிஃபார்ம். இஸ் அ காமன் ஒன் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ். இந்த பைரிஃபார்மில் இருக்கக்கூடிய பேரிக்காய் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கிளமைடோமோனஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா பாண்ட்ஸ், டிச்சஸ் ஆன் வாட்டர் டேங்க்ஸ், தண்ணி டேங்க்கில், சாக்கடைங்களில், அப்புறம் குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளமைடோமோனஸ் இருக்கும். தே ஹாவ் அ நேரோ அன்டீரியர் எண்ட் அண்ட் அ ப்ராட் ப்ரோஸ்டீரியர் எண்ட். நேரோ அப்படின்னா குறுகலான இருக்கும், ஆன்டீரியர்னா மேல் பகுதி பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும், கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ப்ராடுன்றது ரொம்ப அகலமாக இருக்கும், அகலமாக இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி. போஸ்டீரியர்ன்றது கீழ்ப்பகுதி. பேரிக்காய் அப்படி தானே இருக்கும், மேலே வந்து சின்னதாக இருக்கும், அப்படியே கீழே இறங்கி வரும்போது அது ரொம்ப ப்ராடாக தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். த செல் இஸ் சரவுண்டட் பை அ தின் அண்ட் ஃபர்ம் செல் வால் மேட் ஆஃப் செல்லுலோஸ். இந்த கிளமைடோமோனஸ் யூனிசெல்லுலர் பார்த்தோமா, அப்போ இந்த செல்லை சுற்றி ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து என்னென்னா செல் வால்னு சொல்கிறோம். அந்த செல் வால் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா செல்லுலோஸ் அப்படிங்கிறதால செய்யப்பட்டிருக்கு. த சைட்டோபிளாசம் இஸ் சீன் இன் பிட்வீன் த செல் மெம்பரேன் அண்ட் த குளோரோபிளாஸ்ட்.
செல் மெம்ப்ரேனுக்கும் செல் மெம்ப்ரேன்றது அவுட்டர் லேயர். ஸோ அந்த செல் மெம்ப்ரேனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதில் தான் குளோரோஃபில் இருக்குதுன்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளாஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் வந்து நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The cell contains large dark nucleus lying inside the cavity of the cup-shaped chloroplast. கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டுக்கு உள்ளே தான் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. The anterior part of the cell bears two flagella. anteriorனா மேலேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேல் பகுதியில், இந்த கிளமைடோமோனஸுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், நூல் மாதிரியான ஒரு விஷயம் ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், விச் ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். இந்த ஃப்ளாஜெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது நகரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து ஃப்ளாஜெல்லா. 2 contractile vacuoles are seen at the base of each flagellum. அந்த ஒவ்வொரு ஃப்ளாஜெல்லான்னும் போது என்ன படித்தோம், அந்த த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நகரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா 2 வேக்யூல் இருக்கும். வேக்யூல்ன்றது வெற்றிடம் இல்லையா. ஸோ 2 வேக்யூல் வந்து அதோடைய பேஸில், அந்த ஃப்ளாஜெல்லமுடைய பேஸில் இருக்கும். The anterior side of the chloroplast contains a tiny red கலர்டு ஐ ஸ்பாட். இந்த மேல் பகுதியில் ஆன்டீரியர் சைடு குளோரோபிளாஸ்டுடைய மேல் பகுதியில், குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்குன்னு படித்தோம். அதே குளோரோபிளாஸ்டுடைய மேலே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஐ ஸ்பாட் மாதிரி இருக்கும். கிளமைடோமோனஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எப்படி வந்து இது தன்னுடைய இனத்தை பெருக்கும் அப்படின்னா, செக்ஷுவல் முறையிலையும் பெருக்கும், ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இதில் வந்து நடக்கும். Then protozoa. Protozoan in Greek, protos means first. protozoan அப்படின்றது ரெண்டாக பிரிக்கிறாங்க, புரோட்டோவாவும் ஜுவானாவும் பிரிக்கிறாங்க. புரோட்டோ அப்படின்னா கிரீக்க மொழியில் ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம், ஜுவன் அப்படின்னா அனிமல். ஸோ ஃபஸ்ட் அனிமல் அப்படின்னு அர்த்தம். இஸ் அ சிங்கிள் செல்ட் யூ கேரியோட். ஏற்கனவே யூ கேரியோட்னா என்ன, நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தால் அதுதான் வந்து யூ கேரியோட் சொல்கிறோம். ஸோ இந்த புரோட்டோசுவன் அப்படின்றது என்னென்னா, ஒரு அனிமல், சிங்கிள் செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனிமல். They are included under the kingdom Protista. எந்த கிங்டம் அடியில் இந்த புரோட்டோசுவா வருதுன்னா, புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டமில் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. The study of protozoa is called protozoology. புரோட்டோசுவா பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இது என்னென்னா, ஸ்டடீஸ் என்னென்னா புரோட்டோசுவாலஜி அப்படிங்கிறாங்க. They are found in ponds, oceans, in moist soil and in cells and tissues of plants and animals causing diseases. இந்த புரோட்டோசுவன் எங்கெல்லாம் இருக்கும்னா, குளங்கள், பெருங்கடல்கள், தென் ஈரமாக இருக்கக்கூடிய சாயில், மாய்ஸ்ட் சாயில்னால் ஈரமாக இருக்கக்கூடிய சாயில், செல்ஸில், நம்மளோட டிஷ்யூஸில், அனிமல்ஸில், பிளான்ஸில், இது எல்லாத்துலேயுமே இது இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டிசீஸை வந்து உருவாக்குது, நோய்களை உருவாக்குது மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே. த ரேஞ்ச் ஃப்ரம் 2 to 200 மைக்ரான். அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 2லேருந்து 200 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. புரோட்டோசுவன்ஸ் ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ். இந்த புரோட்டோசுவன்ஸில் ஸ்பெஷலான ஆர்கனல்ஸ், அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து ஆர்கனல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷலான ஆர்கனல்ஸ் வந்து இந்த புரோட்டோசுவாவில் இருக்குது. தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மூமெண்ட், ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, மூவ் பண்ணுறதுக்கு, நகரத்துக்கு, ஃபீட் பண்ணுறதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. த டைப் ஆஃப் புரோட்டோசுவன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். சீலியேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலியா ஃபார் லோகோமோஷன். ஒரு வேளை இந்த புரோட்டோசுவாவில் சீலியா, இப்போ நம்ம அதில் ஃப்ளாஜெல்லான்னு பார்த்தோம், நகரத்துக்கு யூஸ் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, அது மாதிரி இதில் வந்து சீலியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சீலியேட்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாரமீஷியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசுவா. தென் ஃப்ளாஜெலேட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ஃபார் லோகோமோஷன். ஒரு வேளை ஃப்ளாஜெல்லா இருக்குது இது மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரியான புரோட்டோசுவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாஜெலேட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. இந்த கீழே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பாரமீஷியம், யூக்ளினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் சூடோபோட்ஸ். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், இல்லாததை இல்லை அப்படின்றத சூடோ. ப்ரெசன்ஸ் ஆஃப் சூடோபோடியா ஃபார் லோகோமோஷன். சூடோபோடியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் நகரத்துக்காக. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமீபான்றது ஒரு சூடோபோட்ஸ். தென் ஸ்போரோசுவன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து பேராசைட்ஸ்னு சொல்கிறாங்க. பேராசைட்ஸ்ன்றது மற்ற உயிரினங்களில் சார்ந்து வாழ்கிறது தான் வந்து பேராசைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராசைட் வகைகளை சார்ந்த புரோட்டோசுவன் பார்த்திங்கன்னா ஸ்போரோசுவன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசுவா. இங்கே நமக்கு புரோட்டோசுவாவில் அமீபாவை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு.
அமீபா இஸ் a unicellular microscopic organisms. ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் அமீபா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ், குளங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியும். அமீபா இஸ் irregular in shape. அமீபாக்குன்னு ஒரு ஷேப் இருக்குன்னா இல்லை, அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். இட் ஹேஸ் செல் மெம்ப்ரெயின். அமீபாக்கு என்னெல்லாம் இருக்கும்னா செல் மெம்ப்ரெயின் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். இட் இஸ் அ புரோட்டோஸ்வா தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா. சூடோபோடியா ஏற்கனவே நம்ம சொன்னோம். சூடோன்னா ஃபால்ஸ், போடியா அப்படின்னா ஃபீட். அப்போது கால் மாதிரி இருக்கும் ஆனால் அது கால் கிடையாது, அதுதான் சூடோபோடியா. லாட்டினில் ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு அர்த்தம் சூடோபோடியான்னா. சூடோபோடியா ஆர் தி எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் தி செல் மெம்ப்ரெயின். இந்த செல் மெம்ப்ரெயின் வந்து அப்படியே கொஞ்சம் நீண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சூடோபோடியா அப்படிங்கிறோம். அதை வச்சு இது நகர்ந்துக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே, ஆல்கா. இதோடைய ப்ரே, இந்த அமீபாவுடைய ப்ரே எதுன்னு பார்த்தா ஆல்கே. ஸோ அந்த ஆல்கேவை பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் கூட இந்த சூடோபோடியா ஹெல்ப் பண்ணுது. த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் தி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் என்கல்ஸ் இட் ஃபார்மிங் ஃபுட் வேக்யூல். இப்போது திடீர்னு ஒரு ஆல்கே வருது, அப்போ இது என்ன பண்ணோன்னா அந்த ஆல்கேவை சுற்றி தன்னுடைய பாடியை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்யூல் ஒன்று க்ரியேட் ஆகும். வேக்யூல்னால் வெற்றிடம் சொல்கிறோம். ஸோ அந்த வேக்யூலுக்குள்ளே தன்னுடைய ஃபுட்டை வந்து அதை எடுத்துக்கும். கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் ஆர் சீன் இன் தி சைட்டோபிளாசம் தட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன். இந்த கான்ட்ராக்டலான வேக்யூல்ஸ் வந்து தன்னுடைய சைட்டோபிளாசமில் இருக்கும். சைட்டோபிளாசம்ன்றது அந்த செல் மெம்ப்ரெயினுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் சைட்டோபிளாசம் சொல்கிறோம். ஸோ அந்த கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்கிரீஷன், சாப்பிட்டு முடிச்சு அந்த வேஸ்டேஜ்லாம் வெளியே வரதுக்கு யூஸ் ஆகுறது கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ். அமீபா ரீப்ரொடியூசஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபிஷன் அண்ட் ஸ்போரோலேஷன். அமீபாவுடைய ரீப்ரொடக்ஷன் தன்னுடைய இனத்தை எப்படி அது பெருக்குதுன்னா ஃபிஷன்ன்றது பாட்டாக அப்படியே பீஸாக பிரிஞ்சு போகிறது தான் ஃபிஷன் சொல்கிறோம். ஸ்போரோலேஷன் அப்படின்னா ஸ்போர்ஸ் உருவாக்கிட்டு அதிலிருந்து உயிரினம் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்போரோலேஷன் சொல்கிறோம். தென் ப்ரையான்ஸ். த வேர்ட் ப்ரையான் இஸ் derived from proteinaceous infectious particle. proteinaceous infectious particle அப்படிங்கிற அந்த இதில் இருந்து தான் ப்ரையான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரையான்ஸ் ஹாவ் neither DNA nor RNA to transmit infection. இதுக்கு RNAவும் கிடையாது, DNAவும் கிடையாது தன்னுடைய இன்ஃபெக்ஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புல செலுத்துறதுக்கு. A prion is a muted form of a usually harmless protein. ப்ரோட்டீன் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அந்த ப்ரோட்டீன்லேருந்து மியூட் பண்ணி எடுத்துருக்கக்கூடியது தான் இந்த ப்ரையான் அப்படிங்கிற. மியூட்டட் அப்படின்னா தன்னுடைய நம்பரை குறைச்சியோ இல்லை தன்னுடைய நம்பரை வந்து அதிகரிச்சோ அதுலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணுறது தான் அந்த மியூட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இந்த ப்ரையான். ப்ரையான்ஸ் காஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் பிரெயின் ஆர் நியூட்ரல் டிஷ்யூஸ். இந்த ப்ரையான் என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸ் ஏற்படுத்துது. எதை அஃபெக்ட் பண்ணுது இந்த ப்ரையான் அப்படின்னா டேரெக்டாக மூளையையோ இல்லைனா நியூட்ரல் டிஷ்யூ, நியூரல் அப்படின்னா பிரெயினை சம்மந்தப்பட்ட அந்த செல்ஸ் டிஷ்யூஸை தான் வந்து இது மெயினாக தாக்கும் ப்ரையான்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்காப் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அனதர் எக்ஸாம்பிள் வந்து குரு அசோசியேட்டட் வித் கேனிபாலிசம். இந்த 2 டிசீஸை வந்து இந்த ப்ரையான்ஸ் வந்து உருவாக்கும். இந்த க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்காப் டிசீஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக உருவாக்கக்கூடிய, திடீர்னு உருவாக்கக்கூடிய ஒரு டிசீஸு. இது வந்து இன்ஹெரிட்டட் கிடையாது. இன்ஹெரிட்டடாகவும் இருக்கலாம், இல்லைனா இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம டச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டேருந்து கான்டாக்ட் மூலியமாகவும் வரலாம். அப்படி இல்லைனா நம்ம ஏதோ ஒரு கறியோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், மீட் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றோமா, அந்த மீட்டில் இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குன்னா அதிலிருந்து நமக்கு வரக்கூடியது தான் இந்த க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்காப் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த குரு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டீனால் நமக்கு உருவாக்கக்கூடியது தான். இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிரெயினை பார்த்திங்கன்னா அந்த நியூ ஜெனீவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்தவங்களுடைய மூளையை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபியூனரல் இது வந்து அவங்களுக்கு இருக்குது. நம்ம சம்பிரதாயங்கள் பண்ணுவோம் இல்லையா, இறந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து இறந்தவங்களுடைய பிரெயின் எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. அது மூலியமாக வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து இந்த குரு கேனபாலிசம் அப்படிங்கிற வகையான ஒரு டிசீஸ். இது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். Then virions. Virion is an entire virus particle consisting of an outer protein shell called as capsid and an inner core of nucleic acid, DNA or RNA. இது என்னென்னா ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் தான். இது வைரியான்னுது ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் தான். இதில் என்ன இருக்கும்னா வெளியே அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல் இருக்கும். அவுட்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஷெல்லாக இருக்கும். அந்த ப்ரோட்டீனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல்லுக்கு என்ன பேருனா கேப்சிடுன்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்குள்ளே இன்னர் கோர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து இன்னொரு கோருன்னு சொல்கிறோம். அந்த இன்னொரு கோரில் என்ன இருக்கும்னா RNA இல்லைனா DNA இருக்கும். If the virus is found outside the cell, extracellular, it is known as virion. நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார்
இட் இஸ் நோன் அஸ் வைரியான். அந்த எக்ஸ்ட்ரா செல்லாரதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வைரியான் சொல்கிறோம். வைரியான் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் தி லிவிங் டிஷ்யூ. இந்த வைரியான்ஸ் நம்ம உடம்பு விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த வைரஸை தான் வந்து வைரியான் சொல்கிறோம். இந்த வைரியான்ஸ் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த லிவிங் டிஷ்யூக்குள்ளே வரும்போது நோய்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த வைரியான்ஸ்க்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.